ஹாய், வெல்கம் டு திவ்யா மேத்ஸ். நம்ம ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக டேலண்டானவங்களாக இருப்போம். சில பேரை பார்த்து நம்மளே பொறாமப்படுவோம். அவங்க இவ்வளோ டேலண்ட்டாக இருக்காங்களே, அவங்க இவ்வளோ பாட்டு பாடுறாங்க, இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க, பட் நம்மளால் முடியலையே அப்படின்னு கூட நம்ம பல நேரத்தில் வருத்தப்பட்டிருப்போம். பட் நம்ம எல்லாராலையுமே எல்லாமும் பண்ண முடியும். எப்படின்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான தொடர்ந்து முயற்சி பண்ணணும், அதுக்கான ட்ரிக்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளாலையும் கண்டிப்பாக அந்த டேலண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேர் மேத்ஸ் படிக்கிறதுல சூப்பராக இருப்பாங்க. நல்ல மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, சென்டம் மார்க்ஸ் எடுப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க. பட் சில பேர் கொஞ்சம் அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கோ அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி ஆளுங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, மேத்ஸ் படிக்கிறவங்கள பார்க்குறப்ப அவன் மட்டும் எப்படி இவ்வளோ சூப்பராக எல்லா சம்மும் அவனுக்கு புரியுது அப்படின்னு திங்க் பண்ணுவோம். பட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அது மாதிரி கஷ்டப்படுறவங்களும் நீங்களும் ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதே போல் உங்களை தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் சூப்பராக மேத்ஸ் போடலாம். அதுக்காகவே இந்த வீடியோவில் டாப் 10 ட்ரிக்ஸ், ஒரு 10 ஈஸியான வழி இருக்குது. ஆனால் அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த 10 ஈஸியான வழி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விஷுவலைசேஷன். அப்படின்னா ஏதாவது ஒரு கான்செப்ட் நம்ம படிக்கிறப்ப அதை காட்சிப்படுத்தி பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க, மேத்ஸ் கான்செப்ட் ஏதோ ஒன்று டீச் பண்ணிட்டுருக்குறாங்க, இல்லை நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதை திங்க் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன இமேஜ் வருது, எந்த காட்சி வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. இந்த ஃபார்முலா படிக்கும்போது, பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஃபார்முலா படிக்கும்போதோ ஒரு கான்செப்ட் படிக்கும்போதோ உங்களுக்கு ஏதாவது ஒரு காட்சிப்படுத்து, அதை அப்படியே நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணி ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காட்சி வந்து நமக்கு ஈஸியாக ஸ்டோர் ஆயிடும். நம்ம பிரெயின் எப்போவுமே என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸை விட நம்ம பார்க்குற அந்த பிக்சர்ஸ், வீடியோஸ் அப்படிங்கிற இந்த ஐட்டம்ஸை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ நம்ம இது மாதிரி காட்சிப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அது கண்டிப்பாக மறந்தே போகாது. ஜஸ்ட் வெறும் கான்செப்டாவோ ஃபார்முலாவோ படிக்காமல் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன இமேஜினேஷனில் உங்களுக்கு என்ன இமேஜ் வருதோ இல்லை என்ன கிளிப்பிங் வருதோ அதை நம்ம ஞாபகம் வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு அது மறந்தே போகாமல் ஈஸியாக நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான். ஈக்குவேஷனில் இப்போ லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடும் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு இருக்கும்ல. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு நம்பர் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிற நம்பர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போகுதுன்னா அது மைனஸாக மாறிடும். அதுவே மைனஸாக இருக்கிற ஒரு நம்பர் இந்த சைடு போகுதுன்னா அது பாசிட்டிவாக மாறும். சைன் சேஞ்ச் ஆகி தான் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகிறப்ப அதோட சைன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இதை நம்ம ஒரு வேளை நமக்கு மறக்குது அப்படின்னா நம்ம இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 2 பேர் இருக்காங்க, 2 பேரும் 2 சைடு இருக்காங்க அப்படின்னு 2 ஆளுங்களை இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கார், இந்த பக்கம் ஒரு ஆள் இருக்கார், லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் வந்து ரொம்ப சோகமாக இருக்கார். இவங்க 2 பேரும் அவங்களோட இடத்த இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போக போகிறாரு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போக போகிறாரு. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேடாக இருந்தவர் இப்போ ஹாப்பியாக இருப்பார், ஹாப்பியாக இருந்தவங்க சேடாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட பிளேஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுறப்ப அவங்களோட மூட் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கூட அதை ஈஸியாக அதை ஒரு விஷுவலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து, டெய்லி லைஃப்பில் அதை நம்ம அப்ளை பண்ணணும். ரிலேட் வித் யோர் டெய்லி லைஃப். என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம படிக்கிற மேத் கான்செப்டை வந்து அது என்னமோ பெருசாக ஏதோ ஃபார்முலாஸ் அது இது தியரம்ஸ் அப்படின்னு இல்லாமல் அது எங்கேயாவது டெய்லி லைஃப்பில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு படித்தோன்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கிற அந்த அல்ஜிப்ரா கான்செப்ட், கால்குலஸ் கான்செப்ட், ஜியாமெட்ரி, அப்புறம் அரித்மெட்டிக், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் ஒவ்வொரு சாப்டருமே எங்கேயாவது இது அப்ளை ஆகுதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிச்சி போயிடும். இப்போ அல்ஜிப்ராலாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அன்னோன் குவான்டிட்டி, தெரியாத ஒரு பொருளோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ஜிப்ராங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகுது. கால்குலஸ் படிக்கிறோம்ல, அது வந்துட்டு ரேட் ஆஃப் சேஞ்ச், ஒரு பர்டிகுலர் டைமில் அதோட சேஞ்ச் எப்படி இருக்குது, ஒரு பொருளோட சேஞ்ச் எப்படி இருக்குது, அதோட மூவ்மெண்ட் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு கால்குலஸ் யூஸ் ஆகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் அரித்மெட்டிக் அதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த கால்குலேஷன்ஸ்க்குலாம் அது யூஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்ஸ், ஏரியா கண்டுபிடிக்கிறது, ஒரு லேண்டு வாங்குறோமோ ஒரு வீடு கட்டுறோமோ இல்லை வாட் எவர் இட் இஸ், ஒரு ஏரியா கண்டுபிடிக்க, வால்யூம் என்னென்னு கண்டுபிடிக்க, லென்த்து கண்டுபிடிக்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸுன்ற கான்செப்ட் யூஸ் ஆகிட்டுருக்கு.
அடுத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு, டேக்ஸ் எவ்வளவு, இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பர்சன்டேஜ்ங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு சாப்டருமே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து கண்டிப்பாக அது யூஸ் ஆகிட்டு இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மேத்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிரும். அது சம்மந்தமான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கான லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேர்டு ட்ரிக் என்னென்னு பார்க்கலாம், டேக் நோட்ஸ். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் ஏதாவது நோட்டில் வந்துட்டு சம்ஸ் போட்டிருப்பீங்கல்ல, ப்ராப்ளம்ஸ் எழுதியிருப்பீங்க. அதை அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மார்ஜின்லேயே அந்த ஒரு கார்னரில் ரைட் சைட் கார்னரில் வந்துட்டு அது எப்படி போட்டிருக்காங்கன்னு உங்களோட ஓன் வேலை நீங்கள் எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? அது ரைட் மார்ஜினில் நீங்கள் அப்படி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய டவுட்ஸும் வரும், நிறைய கிளாரிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சம் அப்படியே நீங்கள் ஒரு கொஸ்டினை பார்த்தீங்க, அதோட ஆன்சர் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். பட் நீங்கள் அதை பார்த்துட்டே சைடில் வந்துட்டு சில நோட்ஸ் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ எல்லாமே படித்து முடிச்சுட்டு நீங்கள் இயர் எண்டில் வந்து ரிவைஸ் பண்ணுவீங்களா, அப்படி ரிவைஸ் பண்ணும்போது எங்கெல்லாம் நீங்கள் பென்சில்லையோ பென்லையோ அந்த மார்ஜின்ஸில் எழுதியிருப்பீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அந்த பேஜெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, அப்போ திரும்பவும் இதை ரிவைஸ் பண்ணலாம், ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எதுவுமே மார்க் ஆகாமல் அந்த சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அந்த பேஜ் அப்படின்னா இதை புதுசாக படிக்கணுமே நமக்கு ஒரு மாதிரி போரிங்காக தோணும். பட் ஏற்கனவே ஒர்க் அவுட் பண்ணிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அதை படிக்கிறதுக்கு இன்னும் ஏற்கனவே படித்தது தானே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்க. உங்களோட நோட்டில் மார்ஜினில் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் ஒன், நாலேஜ் கேப்ஸ். இப்போ கூட இந்த கொரோனா டைம்ஸ்லாம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு யாரும் போகாமல் இருந்திருப்பீங்க. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேசிக்கான விஷயம்லாம் தெரியாமல் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போயிருப்பீங்க. இது என்னாகும் அப்படின்னா, அந்த பேசிக்கான விஷயம் தெரியாமலே அடுத்த கான்செப்டை படிக்க உங்களுக்கு அந்த அடுத்த கான்செப்ட்டு புரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் லெவல் போகிறப்ப அந்த பேசிக் தெரிஞ்சால் தான் நம்மளால் அடுத்த லெவலில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக படித்து முடிக்க முடியும். இல்லைன்னா அது வந்து இன்கம்ப்ளீட்டடாக இருக்கும், பாதி புரிஞ்சும் புரியாமலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். அப்படி மாற்றுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணுவோம். உங்களுக்கு டிவிஷனே தெரியலை அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றவும் தெரியாது. ஸோ அந்த பேசிக் தெரியலைன்னா உங்களால் கண்டிப்பாக அடுத்த லெவல் படிக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது நமக்கு பேசிக் தெரியாமல் இருக்குது, இது தெரியாமல் அடுத்த கான்செப்ட் போக முடியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுங்கள், அந்த பழைய பேசிக் கான்செப்டை கண்டிப்பாக கற்றுக்கங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததை படிங்க. இதுவே தெரியலைன்னு அப்படியே விட்டீங்கன்னா அந்த பழசு பேசிக்கும் தெரியாமல் போயிடும், புதுசாக படிக்கிற கான்செப்டும் தெரியாமல் போயிடும். ஸோ உங்களுக்கு எது ஸ்ட்ரகிளாக இருக்கோ அதை ஃபஸ்ட் ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. ஃபிஃப்த் ஒன், ப்ராக்டிஸ் எவ்ரிடே. சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெய்லி வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற சம்ஸோ இல்லை காலேஜில் நீங்கள் படிக்கிறதோ ஏதோ ஒன்று டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 ப்ராப்ளம்ஸாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். அதிகமாக இல்லைனா கூட குறைஞ்சது ஒரு 10 ப்ராப்ளம்ஸாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிடும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் நேரம் பிரித்து படிங்க. அதில் கண்டிப்பாக மேத்ஸ் வந்து ஒரு 10 சம்ஸ், இன்றைக்கி நான் இந்த சம்லேருந்து இந்த கொஸ்டின் வரைக்கும் இன்றைக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லை இந்த எக்ஸசைஸை கவர் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு ஒரு 10 கொஸ்டின்ஸாவது அட்லீஸ்ட் டெய்லி பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 6th ஒன், ட்ரை டு கிரியேட் கொஸ்டின்ஸ் யுவர் செல்ஃப். ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்குது, புக்கில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே பயங்கரமாக போராடிட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் அந்த கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே கொஸ்டின் கிரியேட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக கிடையாது, பட் ஜென்ரலாக உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ண ஆரம்பித்தாலே நமக்கு கண்டிப்பாக அந்த கான்செப்ட் கிளியராக புரிய ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் நமக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ண டஃப்பாக நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அப்போ அந்த கான்செப்ட் நமக்கு தெரியலங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். இது மாதிரி கொஸ்டின்ஸ் க்ரியேட் பண்ண நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கான்செப்டில் வந்து எக்ஸ்பர்ட்டே ஆகிடலாம். எக்ஸாம்பிள், இந்த ப்ராபபிலிட்டிங்கிற கான்செப்டில் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளாக க்ரியேட் பண்ணலாம். அதே போல் இப்போ ஒரு கேம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 4x4 கிரிட், 3x3 கிரிட், அந்த மாதிரி இருக்கும். ரோ வைஸ் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும், காலம் வைஸ் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும் அப்படின்லாம் இருக்கும்ல. அது மாதிரி நீங்களாக வேறு நம்பர்ஸ் போட்டு பார்த்து வேறு நம்பர்ஸ் ஆன்சராக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் உங்களால் முடியும். ஸோ ட்ரை டு க்ரியேட் கொஸ்டின்ஸ். இந்த கான்செப்ட்டுக்கு எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள்.
7th ஒன் ரிவைஸ். ஓகே, எல்லாமே இந்த கான்செப்டை நல்லா கவனிக்கிறீங்க, கிளாஸ் நடத்துகிறப்பே உங்களுக்கு அது புரிஞ்சிச்சு, இல்லை அன்றைக்கே நீங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க, எல்லாம் ஓகே. பட் ரிவிஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிவைஸ் பண்ணுறதுக்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த இண்டெக்ஸை செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். இந்த வீக்குக்கு இந்த பிளான், இந்த வீக்குக்கு இந்த பிளான் அப்படின்னு ஒரு மந்த் கேலண்டரே நீங்கள் அப்படியே ஒரு வீக்லி வைஸ் பிரிச்சுக்கலாம். அதுக்குள்ளே அந்த சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒவ்வொரு டேக்கு, மண்டே இது, டியூஸ்டே இது, இந்த மாதிரி பிரிச்சுட்டு கூட ரிவைஸ் பண்ணணும். பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரிவைஸ் கண்டிப்பாக பண்ணணும். அன்னன்னைக்கே படிச்சுட்டு நீங்கள் மொத்தமாக ரிவைஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அதுவும் மறந்து போயிடும். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் மெமரிக்கு ஒரு விஷயம் உள்ளே போய் உட்கார்றதுக்கு அதை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6 times ஆகுது அதை நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கணும், அதை பார்த்துருக்கணும். அப்போ தான் நம்ம லாங் டேர்ம் மெமரியில் போய் அது ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். 8th ஒன் ஆட்டிடியூட். கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட மேத்ஸை பார்க்கணும். நீங்கள் மேத்ஸ்னாலே போரிங், அது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு வராது அப்படிங்கிற இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸே இல்லாமல் அதை நீங்கள் பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிக்கே இதுதான். ஸோ நீங்கள் அதை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதில் ஏதாவது செய்ய முடியும், அதை ட்ரை பண்ண முடியும், அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது நமக்கு செட்டே ஆகாது, இது எனக்கு வராதுன்ற மைண்ட் செட்டோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக டவுட், ஒரு சம் போடுறப்ப லைட்டாக டவுட் வந்தாலே இது எனக்கு வராது அப்படின்னு தூக்கி போட்டுறக்கூடாது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மேத்ஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, அதெல்லாம் ஜீனியஸ், ரொம்ப அறிவானவங்க போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. யாருமே இங்கே ஜீனியஸும் கிடையாது, யாருமே முட்டாளும் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே ஒரே அளவான அறிவு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மேத்ஸ் கான்செப்டில் யாரோ பெரிய ஆளுங்களுக்கு அப்படி கிடையாது. நம்ம டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் தேவை இருக்குது, டெய்லி லைஃப்பை நம்ம கட்டுற பிரிட்ஜு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, டெய்லி லைஃபுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த இதில் இருந்து தான் இந்த மேத்ஸ் கான்செப்ட்லாம் டிரைவே பண்ணியிருக்காங்க நம்ம மேத்தமெட்டிஷியன்ஸ். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆனது தான் மேத்ஸ். ஸோ அதை கண்டிப்பாக நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு அதை அணுகுங்க. அது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 9th ஒன் டோன்ட் போஸ்ட்போன்டு. இன்றைக்கி பண்ணாமல் ஓகே, இந்த ட்ரிக்கெல்லாம் நம்ம கேட்டுட்டோம், இல்லை நாளைக்கு இருந்து பண்ணிடுவோம், இல்லை அடுத்த மண்டேலேருந்து பண்ணிடுவோம், இல்லை நாளை கழிச்சிருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. இதை செய்யணும், இது எனக்கு தெரியணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் டுடே இட்செல்ஃப். இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்கும். The last and final trick, don't hesitate to ask doubts. உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வரும். மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, அதுவும் தனியாக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டவுட்ஸ் வரும். அதை டீச்சர்ஸ்ட்டை கேட்குறதுக்கோ, இல்லை உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேட்க உங்களுக்கு ஒரு வேலை இதாக இருக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறதுக்கோ, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ தயவு செஞ்சு கூச்சப்படவே கூடாது. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அதை கேட்டு கிளாரிஃபை பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது தெரியலை அப்படின்னா அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னுமே நிறைய அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கண்டிப்பாக படிங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே கேட்குறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகும். இது மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பித்து உங்களுக்கு மேத்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே மேத்ஸ் கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நல்லா படிங்க, என்ஜாய் மேத்ஸ். பாய்.